வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மகாபெரியவரை பற்றி நிறைய கதைகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொடுத்தவர். ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஒவ்வொரு வினாடிகளிலும், நிமிடம்னு சொல்றது கூட தவறு, வினாடிகளில கூட நமக்கு நிறைய அற்புதங்களை கொடுத்திருக்கிறார். இது மாதிரி ஒரு மகான் இனிமேல் பிறப்பாரா? நம்மால் பார்க்க முடியுமா? நாம் வாழ்ந்த காலத்தில் அவர் இருந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்க. நிறைய கதைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மகா பெரியவரை பற்றி. இன்னைக்கு ஒரு கதை. மகா பெரியவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தங்கியிருந்தார். அங்கே ஒரு இடத்துல ஒரு அரச மரத்தடியில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்பொழுது ஒரு துணி, மறைவுக்கு ஒரு துணி கட்டியிருந்தாங்க. தரிசனம் கொடுக்குற போது எந்திரிச்சு வெளியில் வருவார். மற்ற நேரங்களில் அந்த அரச மரத்தினுடைய வேரில் தலையை வச்சுட்டு பேசாமல் படுத்திருப்பார். அவர் படுத்திருக்கிற பொழுதும் நீங்கள் நினைக்கலாம் அவர் படுத்து ரெஸ்ட் எடுத்து, இல்லை, அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார், அவர் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். எது வரப்போகிறது, எது நடக்கப் போகிறது, எது யாருக்காக நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு வருகின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லுவார். இந்த நிறைய இடங்கள்ல நம்ம அவரை பத்தி படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அன்னைக்கு இந்த சென்னையிலிருந்து ஒரு வீணை வித்வான், நல்லா வாசிக்கக்கூடியவர், இங்கேருந்து போனார் மகா பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்காக. அன்றைய தினம் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவருடைய முறை வரும் பொழுது போய் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் கேட்டார். அவரும் உடனே க்ஷேமமாக இருக்கணும், இதுதான் அவர் சொல்கிற வார்த்தை, க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்பார். அப்படி சொன்னார். அவர் உடனே சொன்னார், இந்த வீணையை நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு முன்னாடி வாசிக்கிட்டோமா? அந்த முகம் இருக்கு இல்லையா, சரி அப்படிங்கிற மாதிரி கண் அப்படி லேசாக அசைச்சி வாசி அப்படிங்கிற மாதிரி சைகை காமிச்சார். அது போறாதா, உடனே ஒரு வித்வானை உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். அருமையான கீர்த்தனைகள்லாம் வாசிக்கிறார். ரொம்ப நன்னா இருக்கு, எல்லாரும் கைத்தட்டுறா. கைத்தட்டி முடிஞ்ச உடனே இவர் அந்த வீணையினுடைய துணிப்பை ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அது உள்ளார எடுத்து வைக்கிறதுக்காக போகிறார். இப்போ மகாபெரியவர் சொன்னார், அந்த வீணையை நான் கொஞ்சம் வாசிக்கலாமா? இந்த வீணையை நான் வாசிக்கலாமா? இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது வீணையை கேட்குறார், இவர் வாசிக்க போகிறாரா இல்லை நம்மளே ஏதாவது சோதிக்க போகிறாரா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வீணையை கொண்டு போய் கொடுத்து வாது. அங்கே இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க மகா பெரியவர் வீணை கேட்குறார், வாசிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். வந்திருக்கிற பக்தாலாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலேன்னு. வீணை எடுத்து வச்சுட்டார். ஸ்ருதி கூட்டி அந்த வித்வான்கிட்ட கேட்டார், ஸ்ருதி கூட்டுறது கரெக்டாக இருக்கா? பிரியவா, நீங்கள் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். சரி, உடனே ஒரு ஆலோசனையில் ஒரு இதை வாசிக்கிறார். வாசித்து முடித்த உடனே இந்த எதிரில் இருந்த வித்வான் கண்ணில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. உடனே வீணை அவர் கையில் கொடுத்துட்டு, தலகணம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடாது, எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தாலும் தலைகணம் வந்துடுத்துனா கஷ்டம், இதை வச்சுக்காத, க்ஷேமமாயிரு, மீண்டும் க்ஷேமமாயிரு.
இவர் மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் பெரியவா, என்னை மன்னிச்சிடணும், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடணும், என்னை மன்னிச்சிடணும்னு சொல்கிறார். அங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவர் வீணை வாசித்தார், அவர் வீணையை வாங்கி வாசித்தார். இப்போ அவர்கிட்ட போய் இவர் மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. எல்லாரும் யோசிக்கிறார். இந்த வீணையை வாசித்தார் இல்லையா, அவருடைய நண்பரும் பார்க்குறாரு. என்னடா இது, இவர் போய் அவர்கிட்ட அழுது காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்குறாரு, இவர் என்ன தப்பு பண்ணார், ஒன்றுமே தப்பு பண்ணலையே அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து அவர் 2 பேரும் வெளில வரும்போது இவர் கேட்குறாரு, என்ன எதுக்கு பெரியவர்கிட்ட போய் அவ்வளோ மன்னிப்பு கேட்டீங்க, ஏன் எதனால் ஒரு வார்த்தை கேட்டு தப்பு சொல்லிட்டீங்களா? இல்லை இல்லை, ராமணன் வாசித்தது சாமகானம். இமயமலை அடியில் அவன் மாட்டிக்கிட்ட போது தன்னுடைய நரம்பை எடுத்து சாமகானம் வாசித்தான். சிவபெருமான் சந்தோஷப்பட்டு உடனே அவனுக்கு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாமகானம் வாசிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தேன். அது மறந்து போச்சு எனக்கு. சரி, மறந்து போச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தெரியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும், யாருக்கு என்ன தெரிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கீர்த்தனை ஒன்றே வாசித்து அதை சரி கட்டிட்டேன். யாராவது கண்டுக்கலன்னு நினச்சேன். ஆனால் பெரியவா இதுலேயும் ஞானமாக இருப்பார்னு எனக்கு தெரியாது. அவர் எதில் தான் ஞானம் பெறாமல் இருப்பார்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அவர் இதில் இவ்வளவு ஞானத்தோடு அவர் வாங்கி கரெக்டாக அந்த இடத்த, நான் எந்த இடத்த மறந்தனோ அந்த இடத்த கரெக்டாக வாசித்து சரியாக இருக்கான்னு கேட்குறார். அவர்கிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும்? அவர்கிட்ட ஞானம்ங்கிறது அவர் அந்த கடலில் எப்படி நம்ம போய் சங்கமிக்கிறதுனே தெரியல. ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கக்கூடியது. நான்கிற எண்ணம் நம்மால் உருவாக்கி கொள்ளக்கூடியது. இந்த நான்கின்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால் இறைவன் என்கின்ற அந்த கடவுள் உங்களுள் கலந்து உங்களை ஆசீர்வதிப்பான். மகாபிரியவருடைய பெருமகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.